தடாரஹீம் அவர்கள் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தார். இஸ்லாமிய சகோதரர்கள் பொதுவாகவே வந்து இஸ்லாமியர்கள் வந்து சீமான் அவர்களை ஏன்னா திமுக தானே உருவாக்கியிருக்கு. தீமான் வந்து பிஜேபியின் பி டீமு அப்படின்னு தொட்டதை பொதுவாக இவங்க திமுக அப்படி தான் பண்ணும். திராவிட அரசியல் அப்படி தான் பண்ணும். அவர்கள் எதிர்க்க முடியலன்னா வந்து திமுகவை திராவிடத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விமர்சிக்கக்கூடிய ஆமாம் எல்லாரையும் வந்து விமர்சித்து அவர்கள் பார்ப்பன அடிமை, இவர்கள் ஆரிய கைக்கூலிகள், இவர்கள் சங்கிகள், இப்படி விதவிதமாக வந்து ரைட்டப்புகள் எழுதி அப்படி ஒரு முத்திரை குத்தி அவங்கள அந்த கேள்விக்கு பதில் சொல்ல திராணி கிடையாது, அவங்களுக்கு சரக்கு கிடையாது. அதனால் இப்படி சொல்லி பண்ணுறது. அந்த வலையில் விழுகிற வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மொழியை சார்ந்தவர்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை நம்புகிற அளவுக்கு ஆனால் திமுக உருவாக்கி வச்சுருக்குல்ல, அதை உடைக்கும் வகையில் தடாரஹீம் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண யாருனாலும் வந்து சீமானை மடக்கிற மாதிரி என்ன கேள்வினாலும் கேளுங்க அப்படின்னு. இப்படி ஒரு சந்திப்பை எவன் செய்வான்? அதாவது ப்ரெஸ்ஸு மக்களை சந்திக்கிறதுக்கு அதிகாரத்தில் இருக்கவங்க நடுங்கிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு யாராவது நம்மளை கேள்வி கேட்டுருவாங்க, நம்மளை தொற்றக்கூடாதுன்னு இப்படி தட்டி விட்றாங்க. அந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறாங்க. நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்கு போவீங்க, யாரும் வந்து வணக்கம் சொல்கிற கூட கை குளிக்கிற கூடாது, அவ்வளோ கவனமாக இருக்கிறீங்க. அதை விட ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது கிடையாது, பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பிடக்கூடாது, அதுக்கு பதில் சொல்ல முடியாது, துண்டு சீட்டு இருந்தால் தான் நம்மளால் பதில் சொல்ல முடியும். இப்படியான சூழலில் யார் வேணாலும் வா கேள்வி கேளு அப்படிங்கிறத சீமான் கிட்ட மட்டும்தான் எத்தனை கேள்வினாலும் எல்லா கேள்வியும். அதில் அந்த கேள்விகள்லாம் ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லியிருந்தார். அதை தான் நம்மளும் வந்து சீமான் அவர்கள் சொன்னதை தான் நம்மளும் பல முறை சொல்கிறோம். இங்கே இருக்கிற பிறமொழியினர் உட்பட எவர் வேண்டுமானாலும் அவர்களுடைய தாய்மொழி அடையாளத்துடன் சிறப்பாக வாழ்கிறது தான் சரி. இந்த திராவிட அரசியலின் பேச்சை நம்பி நாங்கள் வந்து திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு மாற வேண்டிய அவசியம் கிடையாது.